மழையே வான்மழையே இரக்கம் கொண்டு கீழே இறங்கி வந்துவிடு, ஏரி குளங்களை நிரப்பிவிடு. பெய்யாமல் போகாதே, பேய் மழையாய் வாராதே, அவ்வப்போது வந்துவிடு, மனதிலே மகிழ்ச்சியை தந்துவிடு. அவ்வப்போது வந்துவிடு, மனதிலே மகிழ்ச்சியை தந்துவிடு. உம்மை கடவுளாக நினைக்கின்றோம், உம்மை கடவுளாக நினைக்கின்றோம், கருணையோடு வந்துவிடு வான்மழையே. மழையை பற்றி ஒரு கவிதையை சொல்லிவிட்டு நான் இப்போது சொல்ல போகிறேன் ஒரு திருக்குறளை தொட்டு. இதோ அந்த திருக்குறள். என்ன திருக்குறள் அப்படின்னா, அறத்துப்பால், பாயிரவியல், வான் சிறப்பு என்ற 2வது அதிகாரத்தில் இருக்கின்ற 7வது குறள். ஆகம் ஒட்டு மொத்தத்தில் 17வது குறள். சிறப்போடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு. அதாவது சிறப்போடு பூசனை செல்லாது. சிறப்பு என்னது? நம்ம கோயிலுக்கு போவோம், சிறப்பான மங்கள பொருட்கள்லாம் வைத்து பூசைகள் செய்வோம், அதாவது பூஜைகள் நம்ம செய்வோம் இல்லையா? அது செல்லாது. செல்லாதுன்னா அது நம்ம செய்ய மாட்டோம். எப்போ அப்படின்னா, சிறப்போடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல், வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீர் பெய்யாமல் போனால், இந்த வானமானது வறண்டு போனால், இந்த வானத்திலே வாழ்வதாக சொல்லக்கூடிய தேவர்களுக்கு நாம் செய்யும் திருவிழாக்களோ பூசைகளோ நடைபெறாது என்று நம்முடைய பொய்யில் புலவர் பெருநாவலர் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். சிறப்போடு பூசனை செல்லாது, சிறப்போடு பூசனை நடக்காது, வானம் வரக்கு மேல் என்றால், வானத்திலே இருந்து வரக்கூடிய அந்த மழைநீர் பெய்யாமல் போனால், வானம் வற்றி போனால், வானோர்க்கு மீண்டு, வானத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு அந்த இடத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த திருவிழாக்கள் நடைபெறாது என்று நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனவே மழைநீரின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மனிதரும் அரசும் அறிந்து புரிந்து அதை எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்பதை மிக விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.